வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நேற்று மாலை சென்னை உயர்நீதிமன்றத்தால் தமிழ்நாடு அரசின் துணைவேந்தர் நியமன சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கலாம் என்ற ஒரு சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். எதற்காக இந்த அவசரகதி? வழக்கை தொடுத்தது யார்? வழக்கை விசாரித்தது யார்? வழக்கு விசாரிக்கப்பட்ட காலம் எப்பொழுது? வழக்கின் சாதக பாதகங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கை தொடுத்தது ஒரு பாஜகக்காரர். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிருச்சு, மாநில அரசே துணைவேந்தர்களை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. அதுக்காக தான் கல்வியாளர்கள் மற்றும் இன்னும் பிற பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முதல்வருக்கு பாராட்டு விழா முதற்கொண்டு எடுத்தாங்க. அதோடு சேர்த்து இந்த ஆளுநருடைய அதிகாரத்தையும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே ஒருமிச்சு வந்த கருத்து தான் அந்த தீர்ப்பில். சரிங்களா? இப்போ இந்த வழக்கு திடீர்னு தொடரப்படுவதற்கான காரணம் என்ன? மேலும் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்து தடை விதிக்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லையா? நாட்டில் உச்ச அதிகாரம் கொண்டது உச்சநீதிமன்றம் தான். உச்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க முடியுமா? இது முதல் கேள்வி. இரண்டாவது, தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதிட்ட திமுக வழக்கறிஞர் அண்ணன் பி. வில்சன் அவர்கள் அரசு தரப்பிலிருந்து தங்களுக்கு போதிய அவகாசம் வேண்டும், தங்களுக்கு தேவையான பதில்களை நாங்கள் தாக்கல் செய்கிறோம், எங்களுக்கு போதிய அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகும் நீதிபதிகள் கொடுக்க மறுத்து அவசர கதியாக, அதுவும் விடுமுறை காலத்திலே, இது கோடை விடுமுறை காலம், கோடை விடுமுறை காலத்தில் அவசரமாக மாலை 6 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து இதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய உள்நோக்கம் நன்றாகவே புரிகிறது, மாற்று கருத்தே இல்லை. மேலும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் பி. வில்சன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கும் பொழுது, எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் கொடுக்கவே இல்லைங்களாம். மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. யார்? ஜட்ஜஸ். அவங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிவிட்டு தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்களாம், இடைக்கால தடை சம்மந்தப்பட்ட தீர்ப்பை. அப்புறமேட்டுக்கு தீர்ப்பை வாசித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பி. வில்சன் அவர்கள் கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க, என்ன இஷ்யூ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் சொல்கிறாங்களாம், நாங்கள் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணுவோம், அங்கே போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஒரு மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கே அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இதுதான் இந்த நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வு. இதை தான் நம்ம அன்னாலும் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம அன்னாலும் மக்களிடத்தில் தோல் உரிச்சிக்கிட்டு இருக்கோம். விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இவர்கள் எப்படி தடை விதிக்க முடியும்? முதல் கேள்வியா. அதே போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டம் ஒன்றிய அரசுக்கு போய் அங்கே அவங்க நிறைவேற்றாத காரணத்தினால் ஆளுநர் மூலியமாக அதை உச்சநீதிமன்றம் சென்று அதற்கு அனுமதி வாங்கி வந்த அந்த சட்டத்தை யூஜிசி ரெகுலேஷன், யூஜிசின்னா யார் தெரியுங்களா? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இவங்க இருக்காங்க இல்லைங்களா? இந்திய அளவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அவங்க தான் ஒரு ஒழுங்காற்று குழு மாதிரி, ஒழுங்காற்று ஆணையம் மாதிரி. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க இயற்ற சட்டத்திற்கு புறம்பாக இருக்குது, அவங்களுடைய ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு இந்த துணைவேந்தர்கள் நியமனம் மாநில அரசு நியமிக்குங்கிற அந்த விஷயம் நேர் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. விஷயம் என்ன, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றி பாஸ் ஆக்கின சட்டத்தை எந்த மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படாத அதிகாரி, அரசு அதிகாரி, யூஜிசியில் இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரியாக தான் இருக்க முடியும். அந்த அதிகாரி நிறைவேற்றின அந்த சட்டத்துக்கு
நேர் எதிராக இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய விஷயத்த ஒரு சிறிய விஷயத்திற்காக தடை விதிக்கிறாங்க. அப்போ இங்கே சட்டம் வேலை செய்யலை, அதற்கு மாறாக வேறு விஷயம் வேலை செய்யுது. அதெல்லாம் வெளிப்படையாக இப்போ சொன்னோம் அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு அப்படி அப்படின்ட்டு கம்பு சுற்ற ஆரம்பிச்சிருவானுங்க. இதே சேம் செனாரியா தான் நேற்று நடந்த வக்ஃபு சட்ட விஷயங்கள்லையும் நடந்தது. நேற்று வக்ஃபுடைய 3வது அமர்வுன்னு நினைக்கிறேன். வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் எடுத்து வைக்கப்பட்டது. நேற்று அதே விஷயத்தை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு இருக்கும் பட்சத்தில் தான் மக்களால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு என்ன செய்யப்படும், சட்டமன்றமோ நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு தடை விதிக்க முடியும். அதர்வைஸ் அப்படி ஒரு நிலைமை இல்லாத பட்சத்தில் அதை தீர விசாரித்து ஆராய்ந்து மட்டும்தான் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாக்ட் அந்த லா டெர்மினாலஜி நமக்கு தெரியல. இதுதான் விஷயம். அப்போ அங்கே வாதிடக்கூடிய ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இப்போ சட்டம் இயற்றி இருக்கோம் இல்லைங்களா, வக்ஃபு சட்ட திருத்தம் 2025, அதில் ஒரு 4 பிரிவை தான் 4-5 பிரிவை தான் என்ன செய்கிறோம், நம்ம அப்போஸ் பண்ணுறோம். அந்த விஷயங்களை உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யும்போது இந்த விஷயங்களை நாங்கள் உடனே அமல்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு உச்சநீதிமன்றத்தில் வேறு. நேற்று மாலை 6 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்த இங்கே என்ன வாதிடுறாங்க அப்படின்னா, ஆளுநர்களை தமிழ்நாடு அரசை நியமிக்கலாங்கிற சட்டம் கொடுக்கப்பட்டதனால், அனுமதி கொடுக்கப்பட்டதனால் உடனே அவர்கள் ஆளுநர்கள் நியமித்து விடுவார்கள்னு சொல்லிட்டு இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ரேயர் இவங்கள்ட்ட உயர்நீதிமன்றத்தில் இப்படி இருக்குது. உடனே அப்படிலாம் செஞ்சிட முடியாதுங்க. இது என்ன ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரியா, இல்லை பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போய் பொட்டலம் கட்டுற வேலைங்களா? துணைவேந்தருங்க தேடுதல் குழு மூலிமா துணைவேந்தர்களை தேடுதல் பணியில் போட்டு எடுத்து யாரெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கள யாருக்கு கல்வி தகுதியாக இருக்குது, அவங்களுக்கு யார் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ காலம் பணி அனுபவம் இருக்குது, கல்வித்துறையில் என்ன அனுபவம் இருக்குது, எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க, நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அத்தனை க்ரைட்டீரியாஸை அவங்க மீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நோக்கினதுக்கு பிறகு தான் அந்த விஷயத்தை தேடுதல் குழு என்ன செய்வாங்க, ஃபைனலைஸ் பண்ணி அரசுக்கு கொண்டுட்டு போவாங்க. அரசு அதிலிருந்து அவங்களுடைய கமிட்டியை வச்சு அதில் உள்ள முக்கியமான நல்ல திறமையாக வழிநடத்தக்கூடிய ஆளுநரை என்ன செய்வாங்க, வேந்தரை நியமிப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. இது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு முடிக்கிற விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய ப்ராசஸ் இது. ஆனால் இது ஒரு காரணத்துன்னு சொல்லி கோடைக்கால விடுமுறை கால நீதிமன்றத்தில் மாலை 6 மணிக்கு விசாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த வழக்கை பட்டியலிடுறாங்க. அந்த பட்டியலிடப்பட்ட 2 நீதிபதிகளுடைய வரலாறுகளும் நமக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால் நிச்சயமாக இந்த இடைக்கால தடை நிற்காது. நிச்சயம் இன்று அல்லது நாளை நிச்சயமாக இது சம்மந்தமாக திமுக உச்சநீதிமன்றத்தை நாடும். எனக்கு என்னமோ சந்தேகம் இதில் என்ன அப்படின்னா, இவங்க மறுபடியும் இது சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் போகணும், அங்கே உச்சநீதிமன்றத்தில் இவங்களுக்கு ஒரு கொட்டு வைக்கணும், தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட இடைக்கால தடையை மறுபடியும் ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமோ என்னமோன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. எது எப்படியோ ஆனால் நிச்சயம் திமுகவின் சட்டத்துறை கண்டிப்பாக இதில் உள்ள சாதக பாதகங்கள் விஷயங்களை எடுத்து தெளிவாக நீதிமன்றத்தில் வாதங்களாக வைக்கும். நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் நிச்சயம். அதன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட இந்த தொண்டன் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.